அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 81 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பாய்சன் மாஸ்டர் இருந்தார்ல, அவருக்கும் சோல் ஹாலில் சேர்ந்த ஒருத்தனுக்கும் சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அந்த ஒரு சண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுதுங்க. நம்ம ஆல்ரெடி போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம், இவங்க 2 பேருக்கும் நடுவில் 3 லெவல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நார்மலாக 3 லெவல் அப்படின்னா ஓகே, ஆனால் லெவல் 90க்கு அப்புறம் ஒவ்வொரு லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஒரு 3 லெவல் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பையே கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் நம்ம பாய்சன் மாஸ்டர் ஆல்ரெடி ஒரு பிளானில் தானே போயிருக்காரு. அந்த மனுஷன் தான் தங்சான் கொடுத்த அந்த ஹிடன் வெப்பனை கையில் வச்சிருக்காரு இல்லையா. ஸோ இப்போ இவருக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. இவரோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மெடுசா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஆப்போனண்ட் என்ன யோசிக்கிறான், என்னடா இது இவனுடைய 9th சோல் ஸ்கில்லாக இருக்குமா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ண பார்க்குறான். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, இந்த பக்கத்தில் வந்து அந்த ஒரு ஹிடன் வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாருப்பா. அதுலேருந்து ஏகப்பட்ட நீடில்ஸ் அப்படிங்கிறது வெளியில் வந்து அவனை அட்டாக் பண்ணுது. அவனோட கையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை அப்படிங்கிறது விழுந்து போச்சு. ஸோ இந்த சண்டையில் நம்மால் தான் ஜெயிச்சாப்பில். இப்போ ஆப்போனண்ட்டுக்கு பயங்கர கோவம், உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். எதுக்காக அட்டாக் பண்ணான்னா, எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு தான். அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ இந்த மனுஷன் யோசிக்கிறான், பரவாயில்லடா அவன் கொடுத்த ஹிடன் வெப்பன் நல்லாவே வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அடுத்து அவன் என்ன யோசிக்கிறான்னா, இப்போ அந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, எப்படி இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வேகமாக திரும்ப வராருப்பா. இங்கே இந்த பக்கி பாய போல் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கேள்வி என்னென்னா, இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறது இதுக்கு மேலே தேவையில்லையா, நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் மனுஷன் உள்ளே வராப்புல, உள்ளே வந்து என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, சில மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த மனுஷனும் பக்கத்தில் உட்காந்து என்னதான்டா ஆச்சு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன கேட்குறான்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து ஃபியூச்சரில் லெவல் 70 போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சுற்றி இருக்காங்களே, அப்போவுமே நான் அவங்களோட ஸ்ட்ராங்காக இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னடா சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை நான் வந்து லெவல் மேலே போக போக என்னோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் நல்லாவே தெரியும்ல, எனக்கு வந்து டுவல் மார்ஷல் சோல்னு. அப்போ என்னோட செகண்ட் மார்ஷல் சோலை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த டைமில் மனுஷன் பட்டுன்னு தலையில் ஒரு தட்டு என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சுட்டு போகிறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல, எங்கே தான் ஏன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அமைதியாவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன்னுடைய ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. இந்த மனுஷன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டை ரிலீஸ் பண்ணுறான். அப்போ கீழே இருக்கக்கூடிய ஒரு சில்வர் பிளான்ட்டை எடுத்து அவர் காட்டுறாரு. இங்கே பாரு, இதை தொட்டு பாரு, இதுக்கும் உன்னுடைய சில்வர் பிளான்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லு அப்படிங்கிறாரு. நார்மலான அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் வீக்காக இருக்கும். ஆனால் இவன் அப்படி கிடையாது, ரொம்பவே ஹார்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பாய்சன் எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா தங்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஃபேட்டி வந்து என்ன பண்ணுறான், அவனோட ஃபயர் பவரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த டைமில் ஒரு இலை வந்து அவன் கண்ணில் விழ அந்த ஃபயரை யூஸ் பண்ணி எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணி விட்டான். இப்போ மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா, போட்டு சும்மா பொலன்னு பொழக்கிறாங்க. அண்ட் இங்கே இந்த மனுஷன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நார்மலாக ஒருத்தனுக்கு இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அவனால் வந்து ப்ராக்டிஸே பண்ண முடியாது. ஆனால் நீ அப்படி கிடையாது, இதை வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்க. அது பத்தாததுக்கு உனக்கு ஃபுல் சோல் பவர் வேறு இருக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ட்வின் மார்ஷல் சோல் வேறு வச்சிருக்க, இன்னும் என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. தங்சான் என்ன சொல்கிறான், மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரான், இந்த மாதிரி பேரண்ட் கிட்டேருந்து மார்ஷல் சோல் வருது இல்லையா, அது வந்து எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரான். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுத்தியன் ஹேமரை விட வீக் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ட்வின் மார்ஷல் சோல் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இவனுக்குள்ளே இருக்குது. அந்த டைமில் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இவர் வந்து ஒரு புக்கில் பார்த்துருக்காராம். அதாவது இந்த ட்வின் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் அப்படின்னா, அதுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கான். அதாவது ஒன்று வந்து இந்த 2 மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ட்வின் மார்ஷல் சோல் கிரியேட் ஆகும். அப்படி இல்லைனா ரெண்டுமே வந்து ஒரே நேச்சராக இருக்கணும், அதனால தான் ட்வின் மார்ஷல் சோல் கிரியேட் ஆகிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய 2 மார்ஷல் சோலுமே ஒரே நேச்சரை சேர்ந்தது தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஒரு வழியாக இவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. இப்போ மனுஷன் மறுபடியும் கேட்குறாரு, இப்போ என்ன நினைக்கிற, இன்னுமுமே உன்னோட ப்ளூ சில்வர் பிளான்ட் வீக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவனா சொல்கிறான், இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து எந்த காரணத்துக்காகவும் இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை விட மாட்டேன் அப்படிங்கிறான். அதான் மனுஷன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, நீ போகிற ஸ்பீடை பார்த்தா உங்கள் அப்பாவோட ரெக்கார்டை நீ பிரேக் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஷாவ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 39 அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டாப்பா. இப்போது இவங்க வந்து சிட்டிக்குள்ளே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே பிளாக் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா நீடெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதில் மனுஷன் ஒரு நீடில் எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, டேய் இந்த சிட்டியில் இருக்க பெஸ்ட் பிளாக் ஸ்மித்தால் கூட உன் அளவுக்கு வெப்பன் செய்ய முடியலடா அப்படிங்கிறாரு. அடுத்த மனுஷன் என்ன கேட்குறாரு, இவன் அந்த ஹிடன் வெப்பன் கொடுத்துருந்தால அந்த கிளஸ்டர் பால், அது வந்து இன்னும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் அவன் சொல்கிறான், நான் 2 கொடுத்தேன், என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த மனுஷன் இப்போ தானே சண்டை போட்டு வந்தார், அது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஒரு வயசானவங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியமாகி போச்சு. எப்போ பார்த்தாலும் என்ன அவனுங்க அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க, ஆனால் இந்த முறை இதை வச்சு அவனை ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு.
தங்சான் என்ன கேட்குறான்னா, நீங்கள் சண்டை போட்ட ஆள் வந்து ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிறார் மனுஷன். ஆக்சுவலாக இவனுக்கு கேள்வி என்னன்னா, அந்த பால் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஸோ எப்படி இந்த மனுஷன் சண்டை போட்டான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவனுக்கு வருது. அந்த டைமில் ஒரு நீடில் கொண்டு வந்தார் இல்லையா, அது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அட்டாக் பண்ணுறாருப்பா. இந்த மனுஷன் வந்து கிராண்ட் சோல் மாஸ்டர் இல்லையா, ஸோ இவரோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய எஃபெக்டே வந்து வேற மாதிரி இருக்கு. இது வந்து தங்சானுக்கு இப்போ தான் புரியுது. இதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஐடியா வருது. இவனோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் அதுக்கப்புறம் ஹிடன் வெப்பன் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது இவனுக்கு. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான், ஒரு கிளஸ்டர் சேசிங் பால் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறான். அதே சமயத்தில் இங்கே எல்லாரும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு, ஆனால் நாளைக்கு ட்ரைனிங் இன்னும் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இவனுங்களாம் பார்க்குறானுங்க, எது டஃப்பாக இருக்குமா, இன்னைக்கு ட்ரைனிங்கே முடியல, நாளைக்கு என்னென்ன மனுஷன் வச்சிருக்காரோ தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே மறுபடியும் ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. வரும்பொழுது ஏகப்பட்ட காவலாளிகள் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இவங்க வந்து இந்த கிங்டமை சேர்ந்த காவலாளிகள் கிடையாது. இந்த சிட்டியில் மார்ஷல் சோல் ஹால்க்குன்னு ஒரு பிரான்ச் இருக்கான். ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதான் இந்த மனுஷன் சொல்லிட்டு போகிறாரு, இது வெறும் பார்க்கறதுக்கு பிரான்ச் மாதிரி தெரிஞ்சா கூட இவனுக்கு கிட்ட இருக்க பவரை வச்சு 2 கிங்டமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் சோல் மாஸ்டர் காம்படிஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறாரு. அதான் அவன் கேட்குறான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு மனுஷன் திரும்ப கேள்வி கேட்குறாரு, நீமே காம்படிஷனில் தானே இருக்க, ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சு சொல்லு அப்படிங்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ப்ரிலிமினரி நாங்கள் முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டோம், ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, கரெக்டு தான், நீ இருக்க, கண்டிப்பாக உன்னோட டீம் வந்து 3rd பிளேஸாவது எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் அவன் கேட்குறான், என்னையா சொல்கிற, என் மேலே உனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இல்லையா, ஏன் நாங்களாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தங்சான் கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, உன் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்லாம் கிடையாதுடா, ஆக்சுவலாக உனக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிறாரு. என்னையா சொல்கிற அப்படின்னா, அந்த மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த காம்படிஷனில் ஒரே ஒரு வின்னர் தான், அது அந்த மார்ஷல் சோல் ஹால் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இந்த காம்படிஷனுக்கு என்ன ப்ரைஸ் தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிறாரு. என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கெஸ் பண்ணு, ஒரு சோல் மாஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. ஒரு சோல் மாஸ்டருக்கு முக்கியமான விஷயம்னா என்ன, சோல் போன் தானே அப்படிங்கிறான். கரெக்டு, ஒரு சோல் போனில் 3 சோல் போன் அப்படிங்கிறத ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்க, அவனுங்க வந்து கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறாரு. இந்த மார்ஷல் சோல் ஹால்லேருந்து வரக்கூடிய அந்த காம்படிட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கோல்டன் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சிருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களாம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களாம். இன்னொரு பக்கத்தில் இந்த சலாஸ் இருக்கான் பாருங்க, அவன் மார்ஷல் சோல் ஹாலை சேர்ந்தவன் தானே, ஆல்ரெடி தங்சானோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய டீட்டெயில்ஸில் தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சில்வர் பிளான்ட் வச்சிருக்கான் அப்படின்னு தானே போட்டிருக்கு. ஸோ மனுஷன் என்ன யோசிக்கிறான், அது ஒரு யூஸ்லெஸ் மார்ஷல் சோல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் அங்கே வேற யாரோ ஒருத்தவங்க வராங்கப்பா. வந்து என்ன கேட்குறாங்க, நம்ம பாய்சன் மாஸ்டரை பற்றி கேட்குறாங்க. அவன் ஏதோ ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.